மகிழ்ச்சியான ஓய்வு நாளில் காணப்படுகிறேன். ஆண்டுடைய சமூகம் நாடி அவரை கொடுத்து கொள்ள வந்திருக்கிற யாவரையும் இறைவனுடைய நாமத்தினால் நான் போடக்கூடிய வழிபாட்டு வாழ்க்கை வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பார்ந்த நம்முடைய பரிசுத்த மத்திய திருச்சபை குடும்பமாக நாம் யாவரும் இணைந்து இந்த அறுப்பின் தோற்ற பண்டிகையை நாம் இப்பொழுது அனுசரிக்க இருக்கிறோம். இந்த ஒரு உணர்வோடு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு வழிபாட்டை நாம் இணைந்து கொள்வோம். நாம் யாவரும் முழங்கால் பண்ணிட்டு தங்களை மூடி மௌனமாக இவ்வழிபாட்டிற்கு என்று நாம் தயார்படுத்திக் கொள்வோம். கடவுள் மைந்த தூய ஆவியானவருடைய பெயராக ஆம் ஜெபம் செய்வோம். ஈடுடைய சார்பும் எல்லையே இல்லாத இருக்கும் கொள்ளைகள் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் கடவுளே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் 2021 ஆண்டை காண செய்தீர். இவ்வாண்டிலும் 10 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்து 11வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியான வாய்ப்பையும் கர்த்தர் வழங்கினேன். இந்த மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை பரிசுத்த மத்தேயு திருச்சபையின் குடும்பங்களாக நாங்கள் இணைந்து அறுப்பின் தோற்ற பண்டிகையை நாங்கள் அனுசரிக்கும்படியான வாய்ப்பையும் கர்த்தர் வழங்கியிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவனாகிய ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில நீ பாராட்டின கிருபைகள் எண்ணில் அடங்காதவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இந்த பேரிடர் காலத்திலும் கூட கர்த்தர் எங்களை சிறப்போடு கண்ணின் மணிப்போடு பாதுகாத்து வந்தேன். இவை எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லும்படியாகவே உம் சமூகம் நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். இவ்வழிபாடானது ஆண்டவருடைய பார்வையில உகந்தவையாக இருக்க கடவுள் அவர்களுக்காக நாங்கள் பாடப்போகிற பாடல்களும் நேரெடுக்க போகிற விண்ணப்பங்களும் நாங்கள் வாசித்து தியானிக்க போகின்ற ஆண்டவருடைய திருமொழிகளும் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவை நாம் மகிமையின்றி அமைய கடவுள் குருவை தருகிறாங்க. இவ்வழிபாட்டிலே வந்து பங்கேற்றிருக்கிற தம் மக்களையும் வந்து கொண்டிருக்கிற தம் மக்களையும் ஒன்றாக கூட்டி சேர்த்தவர்களும் நாங்கள் ஒருங்கிணைத்து ஒரு நாமத்தை மாத்திரமே உயர்த்தி பிடிக்க இறைவனைகளுக்கு துணை புரிகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே பேரான குமாரன் இயேசு ஆண்டவருடைய திரு விருந்தில் நாங்கள் பங்கேற்க இருக்கின்றோம். எங்களை நாங்கள் ஆராய்ந்து தற்பரிசோதனை செய்து எங்கள் பாவ குற்றங்களை ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மையோடு அறிக்கை செய்து அருளக்கூடிய மன்னிப்போடு இந்த சாகரபத்தில் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள்தான். இந்நாளில் ஆண்டவரே இந்த சிறப்பான வழிபாட்டில் ஆண்டுடைய இறை செய்தி எங்கள் மத்தியில் பகிர வந்திருக்கிறதான திருச்சபையுடைய முன்னாள் பெருந்தலைவர் திரு ராஜகம்பீரம் அவர்களை கர்த்தரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். அவர் வழியாக நீர் கொடுக்க போகின்ற தம் வார்த்தைகளை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கி கொண்டு வாழ எங்களுக்கு அருள்தான். வழிபாட்டின் ஆரம்புதல் முடி மட்டுமாக ஒரு திரு பிரசன்னமும் தூய ஆவியின் துணையும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்கொண்டு வழியிடத்தில் விட வேண்டும் என்று இறைவன் இயேசு வழியேற்கிறார்கள். வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் மனமாகவும் பாடல் புத்தகத்தில் 73வது பாடலை நாம் பாடுவோம். தந்தானே துதிப்போமே திருச்சபையாரை கவி பாடி பாடியிருக்கிற பாடல் 73வது கேட்கிற பாடல். Party, party.
पिता कुमार परसुतामी नामती உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபட சிறுதை உள்ளவர்களாம் யாண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. எங்கள் சிருஷ்டிகரும் ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கை எழுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் கிருபையை தேடி ஓடி அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவிலான கடவுளை சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே
பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்துள்ளோம். நம் யாவரும் எழுந்து நின்று 115வது பக்கம் உள்ள அறுப்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். 115வது பக்கம். வருஷத்தை உமது நன்மையால் முடிசூட்டுகின்றேன். தேவரே, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகின்றேன். சீயோனில் உம்மை நோக்கி அமர்ந்திருந்து துதிக்கிறார்கள். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இரக்கமுள்ள பிதாவே,
உமது திருக்கரத்தை திறந்து சகல பிராணிகளின் விருப்பத்தையும் திருப்தியாக்கு இறப்பதே. எங்கள் நிலங்களை உமது ஆசீர்வாதத்தால் முடிசூட்டினதற்காகவும் திரும்பவும் பூமியின் கனிகளை சேர்த்து வைக்க அனுமதித்ததற்காகவும் தாழ்மையுள்ள இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீதியின் அபரிமிதமான கனிகளை கொண்டு உமக்கு ஏற்ற காணிக்கைகளை எப்போதும் செலுத்தும்படி எங்கள் இதயத்தில் விதைக்கப்பட்ட வசன விதையை ஆசீர்வதித்து காப்பாற்றிட வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாக எங்கள் நாதர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். யாவரும் அமர்ந்து இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டுள்ளதான திருமறைப்பொருளை நாம் படிக்க கேட்போம். திருப்பணியாக மகிழ்ச்சியான வழிபாட்டில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 100 திருமறை பகுதியை சபையினுடைய மூப்பனார் திரு ஜி. ராபர்ட் அவர்கள் வாசித்துக் கொடுப்பார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது கொண்டு ஆளும் சத்தத்தோடு அவர் சன்னதியில் வாருங்கள். கர்த்தரை கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் வாசல்களில் நன்றியோடும் அவர் பிரகாரங்களின் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் உம்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்றார். பழைய பகுதியை வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 துவங்கி 17 முடியதான திருவார்த்தைகளை சபையினுடைய மூத்த தணிக்கையாளர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு எஸ். ஜேக்கப் அவர்கள் வாசித்துக் கொடுப்பார். 14ஆம் அதிகாரம் 15 மொழி 17 மொழி. கர்த்தர் உன் விளைவை பெருக்கி உன் வேலையெல்லாம் வாய்க்கச் செய்து உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் 7 நாளாக உன் கடவுளாய கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடி சந்தோஷமாக இருக்க வேண்டும். வருஷத்தில் 3ஆம் தரம் குறிப்பில்லா அப்பம் புசிக்கும்படி பண்டிகையிலும் 7ஆம் மாதத்து பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் ஆண் மக்கள் அனைவரும் உன் கடவுளாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் அவர் சந்ததிக்கு முன் வந்து நிற்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய சன்னதிக்கு வெறும் கையால் வரலாகாது. உன் கடவுளாகி கர்த்தர் உனக்கு அருளியே ஆசீர்வாதத்தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்றார்கள். கொரிந்தியருக்கு எழுதின 2வது கடிதம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 6 துவங்கி 15 வரை முடியதான வார்த்தைகளை திருச்சபையினுடைய தணிக்கையாளர் திரு ஜி. பிரபு கமாடியல் ஜோசப் ஆசிரியர் அவர்கள் வாசித்து வருவார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 வரை வாசித்திருப்போம். நான் சொல்லுகிறது இதுவே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல,
எண்ணத்தின்படி கொடுக்க கடவுள். முகமலர்ந்து கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சர்வ சம்பூர்ணமுள்ளவர்களாய் சகலவித நற்கிரியைகளுக்கென்றும் பெருகும்படி சகலவித கிருபையும் உங்களிடத்தில் பெருக செய்ய கடவுள் வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்னென்னைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் எவ்விஷயத்திலும் எந்தவித உதாரணத்திற்கும் ஐஸ்வர்யவானாயிருக்கிறீர்கள். ஆதலால் எங்கள் மூலமாய் கடவுளுக்கு நன்றி அறிதலான சுதந்திரமும் உண்டாகும். தர்ம பணிவுடையாகிய இந்த ஊழியம் பரிசுத்தவான்கள் குறைகளை நீக்குவதற்கும் அல்லாமல் அநேகர் உங்களுக்கு செலுத்தும் ஸ்தோத்திரங்களில் விரிந்தும் பெருகியிருக்கிறது. நீங்கள் அறிக்கையிடும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் சாட்சி காட்டும் உபத்திரவன் ஐக்கியத்தின் நிமித்தமும் இந்த ஊழியத்தின் மூலமாக வழங்கின. உங்கள் உத்தமத்தை நினைத்து அவர்கள் கடவுளை பெருமைப்படுத்தி உங்களுக்கு வேண்டுதல் செய்து கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின மிக பெரிதான கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சா இருக்கிறார்கள். கடவுள் அறிய வாக்கடங்காத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்பித்திருக்கிற 20 வாசித்திருக்கிறார்கள். அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 4 வரையிலான திருவார்த்தைகளை திருச்சபையினுடைய பொருளாளர் திரு ஏ. சுரேஷ்குமார் ஆசிரியர் வாசிக்கிறார். ஆண்டவரே, உமக்கு மகிமை இதற்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டார். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசிக்கப்பட்டு முடியும். ஆண்டவருடைய வாழ்வை அவர்கள் திருவார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நீஸ்லையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பாடல் புத்தகத்தில் 24வது பார்ப்போம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவிலிருந்து பிறந்தவர். சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவுடைய ஏகவஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. மனிதராகிய நமக்காகவும் ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினால் கனிமண்டலத்தில் அவதரித்து மனிதனானார். வந்து பிரார்த்திக்கு நமக்காக சூழ்நிலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். உயிருள்ளவரை மறைத்தவரை இணையத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். இந்த ராஜ்யத்திற்கு முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமாக பிதாவின்றி குமாரன் புறப்படுகிறவர். பிதாவோடு குமாரனுடைய ஏகமயத்தோடு மகிமைப்படுத்துகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாக பரிசுத்தமும் பொதுவுமான பாவ மன்னிப்புக்காகவே ஞான சூழலை கேட்டது. மறித்தோர் உயிர்த்தெழுதை ஞாபகம் வந்திருப்போம். இந்த மகிழ்ச்சியான சிறப்புமிக்க வழிபாட்டில் சிறப்பு பாடலை இப்பொழுது
சாராளுமன்ற சங்கத்திலும் அவர்களோடு இணைந்து மார்க்சில் லூத்தர் வாலிபர் சங்கத்தினர்களும் ஒரு சிறப்பு பாடலை இப்பொழுது நமக்காக ஏறெடுத்துக் கொள்கிறார்.
இப்பொழுது இன்னொரு சிறப்பு பாடல், இறுதியான ஒரே ஒரு பாட்டு தான். இந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 14ஆம் தேதி ஒரு ஸ்பெஷல் நாள் இல்லைங்களா? குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் நம்முடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகள், குறிப்பாக ஞாயிறு பாடசாலையினுடைய பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடலை இப்பொழுது நமக்காக எழுதுகிறார். Sunday school students வாங்க.
மகிழ்ச்சியாக பண்ணாங்க. சிரிச்ச முகத்தோட பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இதை ஒழுங்குபடுத்தினவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இறுதியாக நாம் இப்பொழுது ஆண்டவருடைய இறை செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். பாடல் முடிவடைந்த பிறகு இந்நாளிலே ஆண்டவருடைய இறை செய்தியை நம் மத்தியிலே பகிர வந்திருக்கக்கூடியவர் யார் அவர் என்று சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு அறிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய சந்தத்தூர் பகுதிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மற்றொரு சபை மேல்வழிமாகுப்பம், வழி துணையாகுப்பம், அந்த ஊரில் இருந்து ஆண்டவருடைய பணியை துவங்கி நம்முடைய ஐஎல்சியுடைய பெருந்தலைவராக இருந்து ஆண்டவருடைய இறை ஊழியத்தை செய்தவர் அன்பு ஆயிரவர்கள். குறிப்பாக நம்முடைய பகுதிகளில் 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆயிரவர்கள் இந்த பகுதியிலெல்லாம் ஊழியம் செய்திருக்கின்றனர். அதன் பிறகு ஒரு இடைவெளிக்கு பின்பதாக நம் மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை பகிர ஆயிரவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பா என்னுடைய வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, சிறு வயதாக இருக்கும்போது ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நினைவு தெரியுற காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே யாருன்னா எங்களுடைய ஆயர் அருள் திரு ஜே ஜான் சுந்தரம் ஐயர் அவர்கள். அவரிடத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நான் பார்க்கிற ஒரே ஆயர் அவர் ஒருவர் தான். ஏன்னா அப்போதான் மொபைல் ஃபோன் கிடையாது, நம்ம எந்த ஐயரையும் பார்க்க முடியாது ஃபோனில். இப்போ யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய ஊழியக்காரர் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போ யாரையுமே பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ஒரு ஐயர் எனக்கு எங்கள் ஐயர் தான் சொல்கிறார். இன்னொரு ஐயர் யார் நான் பார்த்தது அப்படின்னா ராஜலிங்கம் ஐயர் அவர்கள் தான். நான் ஊருக்கு சோழூருக்கு போவேன் மாமா வீட்டுக்கு. அப்போ சின்ன வயசுல நான் பார்த்த 2வது ஐயர் யாருன்னா ஐயர் அவர் தான். இரு ஆயர்களும் என் வாழ்க்கையில நான் வளர்ந்து வருகிற வரையிலும், பள்ளிக்கூட படிப்பை முடிக்கிற வரையிலும் நான் பார்த்தவர்கள் இவர்கள் இருவர் தான். குறிப்பா எங்க ஐயரை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, சபையிலிருந்து யாராவது ஒருத்தர் ஐயர் ஆகணும், ஊழியக்காரன் ஆகணும், செமினரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில அவர் இருக்கிற வரையிலும் நிறைவேறவே இல்லை. எல்லாருமே ஆசைப்பட்டாங்க, டீச்சர் ட்ரைனிங் போயிடுவாங்க, மெடிக்கல் ஃபீல்டு போயிடுவாங்க. ஆனா ஐயருக்கு யாருமே போக மாட்டாங்க. ஐயருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதன் பிறகு நான் தான் முதல் முறையா எங்க ஊர்ல ஐயருக்கு போயிட்டு படிச்சு முடிச்சுட்டு இப்ப ஐயரா இருக்கு. ஆனால் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதற்கு எங்க ஐயர் கிடையாது. உலக வாழ்க்கையிலிருந்து இறைவனோடு இணைந்து விட்டார். அந்த விடுபட்ட மகிழ்ச்சியை ஐயர் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். ஏன்னா ஐயர் எப்பயுமே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஊழியத்தில் மாத்திரம் எப்பவுமே ஐயர் ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார். ஊழிய காரியங்களில் போன் பண்ணி அவரே பேசுவார். ஊழியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற பொழுது நேரடியாக பார்ப்பார். பார்த்து விட்டு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நல்லா சிறப்பாக செய்யுங்க, ஊழியத்தை நல்லா பண்றீங்கன்னு சொல்லி ஊழியத்துல அதிகமாக ஊக்கப்படுத்தக்கூடியவர் அன்பு ஆயிரவர்கள். இப்படி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். இந்த நாளிலே ஆயிரவர்கள் வருகை தந்திருப்பது உண்மையாகவே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. நம்முடைய இந்திய சுசுருத்த திருச்சபையுடைய முன்னாள் பெருந்தலைவர் அருள் திரு அறிவர் எஸ் ராஜகம்பீரம் ஆயிரவர்களை திருச்சபையின் சார்பாக அங்கோடு கூட வரவேற்றுக் கொள்கின்றோம். முறையாக சபையுடைய செயலாளர் அவர்கள் இறுதியாக ஆயிரவர்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துக்களை சொல்வார்கள். நம்முடைய இறை செய்திக்கு முன்பதாக பாடல் புத்தகத்தில் 529வது ஞான பாடலை நாம் பாடுவோம். நான் தேவர் இறை கர்த்தரே என்கிற பாடல். இப்பாடலை இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டு என்கிற பாடல் ராகத்தில் நாம் பாடுவோம். 529வது ஞான பாடல் முதல் 5 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். இப்பாடல் முடிவடைந்த பிறகு ஆயிரவர்கள் நமக்கு சிறப்பு இறை செய்தி நாளிலே வழங்குவார்கள்.
எந்த நன்மைக்கும் ஊற்றானவர் நீரே. நீர் வானத்தை உண்டாக்கின கர்த்தர் புவிக்கு நீர் கனிகளை கொடுக்கிற மேலனையும் தந்தீர். மேலனையும் தந்தீர். மேலனையும் தந்தீர். கனிகளை கொடுக்கிற மேலனையும் தந்தீர். குளிர்ச்சிக்கு மறைவையும் தாரீர் எங்களுக்கு. புசிக்கிறதற்கப்பமும் உம்மால் உண்டாகுது. உம்மால் உண்டாகுது. உம்மால் உண்டாகுது. புசிக்கிறதற்கப்பமும் உம்மால் உண்டாகுது. நமது பிதாவாகிய கடவுளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இந்த நல்ல காலப்போக்கில் கடவுள் நாளிலே நம் அனைவரும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது உபாகமம் 38வது அதிகாரம் 17-18 வசனங்களில் இருக்கிறது. உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கைவரனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பதை ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன் வழியில் வாழ்வதற்கு உதவி செய்யும். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் யாரும் உடைய சமூகம் பிரீதியாக ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளை,
போதகர்களுக்கு உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நான் முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்வேன். அவரும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களும் இந்த நாளிலே வந்து கடவுளின் செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்த அந்த வாய்ப்புக்காக அவர்களுக்கும் இதை கேட்கப் போகிறவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன். இந்த ஆலயம் அல்லது இந்த ஊர் எனக்கு புதியது அல்ல. என்னுடைய இளமை காலத்திலிருந்து இந்த பகுதிகளிலே சுற்றித் திரிந்தோம். நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், சரி கொஞ்சம் பேருக்கு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. எல்லாம் புதுமுகமாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு 42 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய போதக வட்டத்தில் அழைத்தது ஜி சுரேஷ் ராஜா அவர்களுடைய மேற்பார்வையிலே என்னுடைய ஒரு வருட பயிற்சி காலத்தை இந்த போதக வட்டத்தில் தான் நான் செய்ய வேண்டியதாக பணிக்கப்பட்டேன். இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய வடிவம் மாறி இருக்கிறது. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுடைய உருவம் எனக்கு புதிதாக இருக்கிறது. ஆனால் இந்த திருமணத்திற்கு நான் இங்கே நல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தோத்திர திருவிழாவை உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறது மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைக்கு சில்ட்ரன்ஸ் டே இல்லையா, பிள்ளைகள் அழகாக பாடினர். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தால் மக்கள் தொகையிலே 60% பேர் இளைஞர்களும் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அப்படியானால் தேசத்தினுடைய எதிர்காலமே நம்முடைய இளைய தலைமுறை தான் என்று எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமுறையை நன்றாக வளர்த்தால்தான் வீடு நன்றாக இருக்கும், சபை நன்றாக இருக்கும், இந்த நாடும் நன்றாக இருக்கும். இந்த தலைமுறையை கொஞ்சம் நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எதுவுமே சரியாக அமையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் குறிப்பாக பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், இவர்களெல்லாம் என்னுடைய ராஜ்யத்தில் புத்திரர்கள், அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்திருக்கிறது. அவர்கள் இந்த ராஜ்யத்தில் புத்திரராகவே வளர வேண்டும். அதற்கு பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களாலும் தீயவர்களாலும் பெற்றோர்களுடைய பெரியவர்களுடைய வளர்ப்பிலை என்று ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 வாரங்களுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் செய்தியை கேட்கும்போது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், நான் போதிக்கிற இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இதை நீ நினைப்பூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் அவன் கைகளிலே ஒட்டப்பட்டிருக்க வேண்டும், அவன் நெற்றியிலே ஒட்டப்பட்டிருக்க வேண்டும், வாசல் நிலைப்படைகளிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவன் காணும் இடமெல்லாம் கடவுள் வசனம் தான் நமக்கு தெரிய வேண்டும் என்று
ஆண்டவர் மிக குறிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களாக, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடுமையான ஒரு எச்சரிப்பை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த சிறுவர்களுடைய விசுவாசத்திற்கோ அல்லது அவருடைய நற்குணங்களுக்கோ இடையூறாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் தள்ளுவது அவர்களுக்கு நல்லது என்று ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதிர்பார்க்கிறது ஒன்று. நேருமான மாதிரி நீ ஆகணும்டா எதிர்காலத்தில் சொல்லுவோம். ராதாகிருஷ்ணன் மாதிரி நீ ஆகணும்டான்னு சொல்லுவோம். அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு சொல்லுவோம். பையனை ஸ்கூலில் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நகைச்சுவாகவே நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்புகளை சொல்லுவாங்க. நான் போலீஸ்கார ஆகணும் சார் அப்படின்னு. உடனடியாக பக்கத்தில் இருக்கிறவங்க நான் திருடன் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருட போலீஸ் விளையாட்டு இல்லை, அது அவங்களுக்கு அவ்வளோ தான் இருக்கும். ஆனால் நம்ம சரியாக சொல்லி கொடுக்குறது. எப்பொழுதாவது பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாரும் அல்லது நீ ஏசப்பாவை போல ஆகணும்னு சொல்லி நாம் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் என்று நமக்கு அவருடைய வசனம் சொல்லுகிறது. ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனித தயவிலும் அவர் மென்மேலும் வளர்ந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் வளர்ச்சி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் என்று சொல்றார்கள் இல்லையா? ஞானத்திலும் வளரணும், அதே போல ஆரோக்கியத்திலும் வளரணும். இதுக்கெல்லாம் யார் தயவு தேவைப்படுகிறது? மனுஷ தயவு தேவைப்படுகிறது. இது மனதிலே வைத்துக்கொண்டு இந்த நாளில் மீண்டும் பிள்ளை வளர்ப்பை குறித்த ஒரு அக்கறை பெற்றோர்களுக்கும் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மாணவ பிள்ளைகளுக்கும் நாம் செலுத்த வேண்டிய நம்முடைய கடமைகளை நாம் மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, தோற்றெடுத்திருவதா என்றாலே காணிக்கை சம்பந்தப்பட்டது என்றுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம். இன்னைக்கு எவ்வளவு காணிக்கை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எவ்வளவு ஏற பொருட்களை எடுத்து கொண்டு வர போகிறாங்க. சில நேரத்தில் கொஞ்சமாக இருக்கிறத பார்த்தாக்கா நமக்கு வருத்தமாக கூட இருக்கும். இவ்வளோ திருச்சபையில் ஏற பொருட்கள் கொஞ்ச நாள் வருகிறது என்று சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக. இது காணிக்கை சம்பந்தப்பட்டது அல்ல. நீங்கள் வாசிக்கிற எல்லா பகுதிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா வெறுங்கையாய் ஆலயத்துக்கு வரக்கூடாது. முதல் கொடுக்கிறது நிறைவாய் கொடுது, உனக்கு திருப்பி அது நிறைவாய் வரும். மூணாவது வசன பகுதியில் கொடுக்கறது முழுசமாக கொடுத்துருக்கு. அந்த மாதிரி தனக்கு உண்டானவர்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். இப்படித்தான் கொடுக்கணும் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்களிலே வாசித்து கேட்டோம். கொடுக்கும் போதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்றால் நாம் எதையோ இழக்கிறோம் என்ற எண்ணம். அதாவது நம்மிடத்திலிருந்து ஒரு தொகை போய்விடுகிறது என்கின்ற ஒரு கவலை நமக்கு வரும். எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி தான் உனக்கு அழைக்கப்படும். சாதாரணமாக காணிக்கை பை நம் பக்கத்தில் வரும்போது நம்முடைய பாக்கெட்டில் கை விட்டு பார்த்து அதை துடாவி பார்த்து அதில் இருக்கிற காசுகளில் கடைசி காசை எடுத்து தான் காணிக்கை பையில்
போடுற வழக்கம் நமக்கு இருக்கிறது. இன்னும் அந்த மனம் மாறவில்லை. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு நான் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை அவர் ஜனமனைக்கும் முன்பாக செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் 116 சங்கீதத்தில் சொல்றார். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என்று சொல்லும்போது என்னை கடவுள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுவித்திருக்கிறார். பாவம், பிசாசு, லோகம், மாமிசம் என்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தினாலே நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காணிக்கையை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் அவருடைய வசனத்தில் சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வரும்போது அந்த காணிக்கையை கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுத்துவிட்டு அவரிடத்தில் ஒரு அறிக்கை சொல்ல வேண்டும். என் தகப்பன் சீரியா தேசத்தால் அலைந்து திரிந்தவன், நாடோடியாய் இருந்தவன், அடிமைப்பட்டு கிடந்தவன். நான் அந்த அடிமைத்தனத்தினுடைய கொடுமை தாங்காமல் பூக்கரிட்ட போது கடவுள் தன்னுடைய புயபலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் என்னை மீட்டு ரட்சித்து பாலும் தேனும் வழிந்தோடுகிற இந்த தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். ஆகவே கர்த்தாவே, என் விளைச்சலின் முதல் பலனை உங்களுடைய சமூகத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்து ஆசாரியனிடத்தில் கொடுக்க வேண்டும். நாம் கொஞ்சம் கொடுத்தாலும் அதிகம் கொடுத்தாலும் கூட நம்முடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய விடுதலையை பற்றிய ஒரு உணர்வாகவே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷம் இல்லை என்று சொன்னால் இந்த பகுதிகளிலே அல்லது இந்த திருச்சபையிலே நாம் இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்க முடியாது என்கிறதை நம்முடைய மனதை தொட்டு நாம் சொல்ல முடியும். நாம் கூட ஒரு காலத்திலே ஒரு முடிகளாகவே எண்ணப்படாத ஒரு ஜனமாக இருந்தோம். அடுத்தவர்களுக்கு முன்பாக அடிமைப்பட்டு கிடப்பதை போல நாம் இருந்தோம். ஏன் அடிமையாக தான் இருந்தோம்? தீண்டப்படாதவர்களாக. ஒரு இனத்திற்கு எவ்வளவு பெரிய கொடுமைகள் இருந்ததை யோசித்து பாருங்கள். இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷம் நாம் கொடுத்த இந்த வாய்ப்புகளின் வழியாய் பெற்ற கல்வி, பெற்ற நாகரிகம், பெற்ற ஆரோக்கியம், இவைகளெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலையில ஒரு நாற்காலி போட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எவ்வளவு கடவுளுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உழைப்பை கொடுத்து விடுகிறோம் என்று நினைக்க வேண்டும். அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கை பலன், அதனால இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தேன், இதை போய் நம்ம எவ்வளவு கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்க வேண்டிய அவசியம். எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கடவுள். விசுவாசத்தின் பெருமானத்தில் முதல் பிரிவில் மாற்றி அதற்கு கொடுத்திருக்கிற அர்த்தத்தை காணிக்கை கொடுக்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதில் என்ன சொல்கிறார்? என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளையும் கடவுள் உண்டாக்கி எனக்கு கண், காது முதலான சகல அவயவங்களையும் கொடுத்து, புத்தியை கொடுத்து, புலன்களை கொடுத்து என்னை இன்றைக்கு வரைக்கும் காத்து வருகிறார் என்றும், என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அன்னம், பானம், வீடு, வாசல், ஆடு, மாடு, மனைவி, மக்கள் போன்ற எல்லா சம்பத்தையும் யார்தான் கொடுத்தது? கடவுள் தான் கொடுத்தார். இந்த உலகத்தில் வரும்போது நீ இதெல்லாம் நாம் கொண்டு வந்தோமா? பிறக்கும் போது எதெல்லாம் கொண்டு வந்தோமா? வசனம் என்ன சொல்லுகிறது? நிர்வாணமா இந்த உலகத்தில் கொண்டோம், நிர்வாணமா தான் போகிறோம். ஆகவே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திற்கு வருகிறதுக்கு முன்பாக, அந்த உலகத்திலே நாம் பிறக்கிறதுக்கு முன்பாக என் வாழ்க்கைக்கு
என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் படைத்து விட்டார். அதை எடுத்துத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தவிர நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இல்லை. நாம் படைத்தது ஒன்றும் இல்லை. நாம் படைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய படைப்பு தொழிலை நிறுத்திக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆதாரங்களிடத்தில் கொடுத்தார். அவர் படைத்தவைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். அதே போலதான் இந்த உலகத்தில் அவர் படைத்தவைகள் எல்லாம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஆகவே இது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கை பலன் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அந்த கர்வமும் அந்த ஆணவமும் அந்த அகம்பாவமும் நமக்கு இருக்கக்கூடாது. காணிக்கை கொடுக்கும் போது இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இது என்னுடையது அல்ல. 1 நாளாகமம் புத்தகத்தில் அந்த கடைசி அதிகாரத்தில் சொல்கிறது பாருங்கள். 29வது அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது. தேவரின் எல்லாருக்கும் தலைவராக நீர் உயர்த்தி இருக்கிறீர். நாம் யாரும் ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. வைத்துக் கொண்டிருக்கிற ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறது. உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆகவே இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கின்ற திராணி எனக்கு உண்டாகுவதற்கு நான் ஏமாத்தேன். இதற்கு நான் அருகதை அல்லாதவன் இல்லை, நான் தகுதியற்றவன். ஆகவே உனக்கு இப்படி நான் கொடுக்கும்படியான திராணியை எனக்கு கொடுத்திருக்கிறது நீதான் என்பதை அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆகவே உம்மிடத்திலிருந்து உண்டானது உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அது பொருத்தனைகளை இப்படிதான் கொடுக்க வேண்டும். இது ஆண்டவருடையது, என்னுடையது அல்ல. என்னுடைய ஆரோக்கியம் என்னுடையது அல்ல. இந்த சுவாசம் என்னுடையது அல்ல. எல்லாமே கர்த்தருடையது என்ற அந்த எண்ணத்தோடு கூட தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று கொடுக்க வேண்டும். சரி, கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்று நாம் இதை பயபக்தியோடு கொடுக்கிறோம், நல்லது. ஆனால் எதற்கு கொடுக்க சொல்லுகிறார் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தேவைகளற்றவர். அவருக்கு ஏதாவது தேவை இருக்கிறார்? அவர் இந்த அனாசப்பழத்தை சாப்பிடுவாரா? இந்த ஆப்பிள் சாப்பிடுவாரா? அந்த இளைஞரை குடிப்பாரா? அவர் தேவைகளற்றவர். அவருக்கு தாகம் எடுக்காது, அவருக்கு பசி இருக்காது. வழக்கமா நம்ம என்ன செய்வோம்? நம்ம எல்லாத்தையும் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் படைச்சு விட்டு கடைசியில் யார் சாப்பிட்டு போறது? நாம தான் சாப்பிட்டு போறோம். இதுக்கு ஒரு சாக்கு யார்? கடவுள் படைக்கிறோம் சொல்லிவிட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு விட்டு பிரசாதம் சொல்லிவிட்டு போய்விடுவோம். அது அவருக்கு தேவை. எதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்? உன்னுடைய காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்து என் பண்டக சாலையை நிரப்பும்படியாக அதில் நீங்கள் சேருங்கள் என்று சொல்கிறார். பண்டக சாலை என்று சொன்னால் இந்த உணவு பண்டங்களை எல்லாம் சேர்த்து வைக்கின்ற ஒரு ஸ்டோர் ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கும். அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு பண்டக சாலை இருக்கும். பண்டக சாலை என்றால் உணவு சாலை. 24 மணி நேரம் அங்கே உணவு சமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அல்லது வெளியிலிருந்து வருகிறவர்கள் எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்வார்கள்? அந்த உணவை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் பசியாகிறதுக்கு என்னுடைய பண்டக சாலையில் என்னுடைய பொருத்தனைகளை நாம் கொண்டு வந்து வைக்க என்று சொல்றார். அதுதான் சோசியல் கன்சர்ன் என்று சொல்றார். அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. கடவுள் பெறுகிறவர் அல்ல. நன்றாக நீங்கள், கடவுள் பெறுகிறவர் அல்ல, கடவுள் தருகிறவர். நாம் கொடுக்கிறது எதற்காக கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லும் போது இதை சொல்லுகிறார். இதை வாசி கேட்ட அந்த பழைய பாட்டு பகுதியில் கூட பசித்தவனுக்கு
அவன் திருப்தியாகும்படியாக உடைய பொருத்தனைகளை செலுத்துங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த காரியமானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொடுக்கும்போது இந்த எண்ணத்தோடு கூட நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பயபக்தியோடு கூட இந்த நாட்களை அனுசரிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். புறஜாதிகளெல்லாம் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் பாராட்டுகிறார்கள். 126வது சங்கீதம். புறஜாதிகள் நாம் தான் ஒரு காலத்தில் புறஜாதிகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறவனமாய் புறஜாதியார்கள் எல்லாம் நம்மை பார்க்கும்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், ஆகவே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறதை கேட்டுவிட்டு கடைசியில் அவரே சொல்லுகிறார், ஆம், கடவுள் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே கண்ணீரோடு விதைத்தோம், இப்பொழுது கம்பீரத்தோடு அறுத்துக் கொண்டிருக்கிறோம். அள்ளித்தூர விதைக்கும் போது அழுது கொண்டு போனோம், அறுத்த அறைகளை சுமந்து கொண்டு வரும்போதை பாடிக்கொண்டு வந்தோம் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவை கடவுள் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதற்காக ஸ்தோத்திரிக்க சொல்கிறார்? காணிக்கை கொடுத்து விட்டு கடமை முடிந்து விட்டது என்று போய்விட வேண்டும் என்பதற்காக அல்ல, உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். முதல் எடுத்த உடனே சொல்றார், அந்த பாவ மன்னிப்பு, அந்த ஃபர்கிவ்னஸ், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அதையெல்லாம் முதுகு பின்னாலே தூக்கி எறிந்து விட்டார். ஆகவே நான் மன்னிக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். அதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய அந்த ரத்தம், அவர் விட்ட அந்த உயிர். அந்த விலைக்கு ஈடாக இந்த உலகத்தில் கொடுக்கிறதுக்கு யாருமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலை கொடுத்து நம்மை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். நம் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், நோய்களை குணமாக்கி இருக்கிறார். நாம் கடந்து வந்த வாழ்க்கையின் பாதையில எத்தனையோ முறை நாம் வியாதி படுக்கையில் விழுந்திருக்கிறோம். அதனுடைய வியாதி படுக்கையிலே அதனுடைய வேதனை தாழாமல் கடவுளை என்னை எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறோம். ஆனால் திரும்பவும் கடவுள் நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு. நான் போயிருந்தால் இந்நேரம் என்னுடைய கல்லறையில் புல் முளைத்திருக்கும் என்று எத்தனை முறை நாம் சொல்லியிருக்கோம். எத்தனை பேருடைய அனுபவம் அது. மயிரிழையில உயிர் தப்பினேன் என்று சொல்லுகிறதுக்கு எத்தனை அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இது நம்மால் அல்ல, நம்முடைய ஆரோக்கியத்தினால் அல்ல. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கடவுளுடைய சுத்த கிருபை என்று நாம் ஆண்டவருக்கு முன்பாக நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கை எப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய் சேரும் என்று சொன்னால், அங்கே இருக்கிற லேவியனும் பரதேசியும் ஏழை விதவைகளும் ஆதை பிள்ளைகளுக்கும் இது போய் சேரும் போது அது கடவுளுக்கு போய் சேரும். அப்பொழுதுதான் நாம் கொடுத்த காணிக்கைக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால நம்முடைய காணிக்கைகளை பற்றிய எண்ணம் மாற வேண்டும். ஆகவே இது ஒரு கடமை அல்ல, இது ஒரு சடங்கு அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல. இது நம்முடைய உணர்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாய் மாற வேண்டும். கடவுளுடைய அதுதானே அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த நாளிலே இந்த தோத்திர திருவிழாவை கொண்டாடி, இதனால் நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்மோடு கொடுத்து நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறவர்கள் பகிர்ந்து கொண்டு வாழ்வதை விட ஒரு ஸ்தோத்திர காணிக்கை வேறு எதுவுமே இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்துக் கொள்ளப்படுவது. ஆமென். அன்பானவர்களே, 2 காரணங்களுக்காக உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். இன்னொரு ஆலயத்தில் இதே போல ஒரு தோத்திர திருவிழாவை நான் செய்து கொடுக்க போக வேண்டும். அடுத்ததாக எனக்கு உடல்நிலை சரியாக இருந்த காரணத்தினால் நீண்ட நேரம் நான்
இருக்க முடியாது என்ற காரணத்தினாலே உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. யாவரிடத்திலிருந்து சோதனை கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தில் நேற்று என்னை தள்ளி விடாதீரும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதே உமது ரட்சணை சந்தோஷத்தை செய்யும். யாவரும் வந்திருப்போம். இன்று அரிப்பின் தோத்திர பண்டிகை திருச்சபையின் சார்பாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நல்ல ஒரு தேவ செய்தியை வழங்கிய ஐஆர்சியின் முன்னாள் பெருந்தலைவர் அருந்திரு டாக்டர் எஸ் ராஜகம்பீரம் ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அவருக்கு திருச்சபையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. சபையினுடைய அறிவிப்பை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டின் அரிப்பின் தோத்திர பண்டிகை திருவிருந்து ஆராதனையை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் நம் திருச்சபையின் போதகர் அருள் திரு ஆர் கிறிஸ்டிராஜ் பிடி போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனையில் கலந்து கொண்டு சிறப்பித்த சபையார் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கான வேத வாசிப்பு பகுதிகளை வாசித்துக் கொடுத்த திருச்சபையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆலய வாசலில் வண்ணக்கோலமிட்ட திருமதி ஜோதி ரவி அவர்களின் குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அரிப்பின் தோத்திர பண்டிகை குறித்து அநேக விதமான வேலைப்பாடுகளில் ஈடுபட்ட வாலிபர்கள் மற்றும் சிறுபிள்ளைகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு பாடல்கள் பாடின திருச்சபையின் மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், நயர்பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வேலூரில் இருந்து வாங்கி வந்த திரு ஏ பிரபாகரன் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு நிகழ்ச்சிகள் இன்று மாலை 4 மணி அளவில் மாதர்கள் ஜபக்கூடுகை நடைபெறும். 15/11/2021 திங்கள் மாலை 7:30 மணிக்கு வாலிபர்களால் மாலை தொழுகை நடைபெறும். 17/11/2021 புதன் மாலை 7 மணிக்கு உள்ளூர் பஜனை நடைபெறும். 18/11/2021 வேளன் மாலை 6 மணிக்கு திரு இயேசு
கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திரு எம் டேனியல் சிவராஜ் ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திரு ஜெபராஜ் அவர்கள் குடும்பம் ரூபாய் 300, திருமதி இந்திரா அவர்கள் குடும்பம் ரூபாய் 100, திருமதி சுலோச்சனா ஜீவானந்தம் அவர்கள் குடும்பம் ரூபாய் 100, திரு ஜி ராபர்ட் அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு என் ரவி தலைமையாசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 1500, திரு வி தியாகராஜன் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திரு அகஸ்டின் அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு டி ஜான் இபி அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திருமதி நேனமணி அந்தோனி அவர்கள் குடும்பம் ரூபாய் 200. தோத்திர காணிக்கை கொடுத்தவர்கள் திருமதி டி கலைச்செல்வி இன்று பிறந்த நாள் காண்பதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி ரூபாய் 200, திருமதி விக்டோரியா பிரபு ஆரிஸ் நவீன் இவர்கள் இணைந்து ரூபாய் 100, திருமதி விமலா அகஸ்டின் ரூபாய் 100, திரு ஜே யோகு, விஜய் யோகு, ஒய் ஜான்சன், ஒய் பால் ஜெய்சன் இவர்கள் இணைந்து ரூபாய் 500, திருமதி கலா கமல் பிரியன் ரூபாய் 100, திருமதி வினோலியா ரமேஷங்கர் ரூபாய் 500, திரு வெஸ்டி ராம்குமார், சுசிலா ராம்குமார், ஜோஸ்லின் ரூபாய் 100. அறிவின் தோத்திர காணிக்கை கொடுத்தவர்கள் பிள்ளைகள் எஸ் பிரின்ஸ் சாலன், எஸ் ஜெனின் பாஸ்டர் ரூபாய் 500, திரு எம் டேனியல் சிவராஜ் ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திருமதி ஏ சௌதாமணி ஆதாம் ரிட்டர்ன் டிஓ அவர்கள் குடும்பம் 10 வாழை மரம், திரு ஈஸ்வர் ஜான் சுந்தரம் அவர்கள் குடும்பம் 2 குலை இளநீர், திரு ஜெபராஜ், ஜெசி பொற்கொடி, பவித்ரன், அபிஷேக், லட்சிதா குடும்பமாக இணைந்து ரூபாய் 200 மற்றும் காய்கள் கொடுத்துள்ளனர். திருமதி ஷீலா சாந்தகுமார் குழந்தை ஆல்வின் சாலமன் ரூபாய் 200, திருமதி பாக்கியவதி தேவநேசன் அவர்கள் குடும்பம் 2 மரக்கால் வெறுக்கடலை, திருமதி அன்னாள் அமுதா அவர்கள் குடும்பம் 1 மூட்டை அரிசி, திருமதி அன்னாள் அமுதா, சாம் ஜேக்கப், விவிலியா பிளஸ்ஸி, பெனிட்டா கிரேஸ், விவிலியன் பிரபு ரூபாய் 100, திருமதி எல்லம்மாள் அவர்கள் பையாப்படம், திருமதி ஜேம்ஸ் செல்வராஜ் குடும்பம் 5 மணி தருவுகளை கொடுத்துள்ளனர். திரு எஸ் ஜவகாந்தராஜ் அவர்கள் குடும்பம் ரூபாய் 100, திரு டி ரமேஷ் சங்கர், வினோலியா ரமேஷ் சங்கர் குழந்தைகள் ஜாஸ்வா ரவினோஸ் இவர்கள் குடும்பமாக இணைந்து செவ்வாழை, திரு எஸ் ஜெயகர் ஆசிரியர் அவர்கள் குடும்பம் லுத்தர் களஞ்சியம் குறித்து 2 புத்தகங்கள், திருமதி சுலோச்சனா ஜீவானந்தம் ரூபாய் 100, திருமதி தேவமணி ராஜசேகர், விக்டோரியா பிரபு, வெஸ்டி ராம்குமார், சுசிலா ராம்குமார், ஜோஸ்லின், நவீன் ஆரிஸ் இவர்கள் இணைந்து குடும்பமாக பணங்களுடன் கொடுத்துள்ளனர். திரு பால் ராஜமாணிக்கம் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திரு சுதர்சன் அவர்கள் குடும்பம் ரூபாய் 100, திரு டி ஆசி தலைமை ஆசிரியர், திருமதி ஜோதி ஆசி, இவாஞ்சலின் பிரைட்டி, ஜோஸ்லின் ஸ்வீட்டி, சரோலின் கிறிஸ்டி இவர்கள் குடும்பமாக இணைந்து ரூபாய் 500, திரு என் ரவி தலைமை ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திரு என் விஜயரங்கன், ஷீலா, ரோஸ்லின், ஐசக் இவர்கள் குடும்பமாக இணைந்து ரூபாய் 100. கடாம்பூர் பகுதியைச் சார்ந்த திரு ஏ சுரேஷ்குமார், கிரிஜா சுரேஷ்குமார், ரோஷன், தர்ஷன் இவர்கள் குடும்பமாக இணைந்து ரூபாய் 100. திரு பால் நயனாக்கண்ணு, திருமதி சுகுணா பால் நயனாக்கண்ணு, சமிதா ஸ்ரீ நியோ சாமுவேல் இவர்கள் குடும்பமாக ரூபாய் 100. திருமதி ஆர் அன்புமணி தலைமை ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 1000. திரு கே சுரேஷ் பாபு, திரு சௌந்தர் இவர்கள் குடும்பமாக சேர்ந்து ரூபாய் 200 மற்றும் ரவா லட்டு கொடுத்துள்ளனர். செல்வன் டி வினோத் பாபு ரூபாய் 50, திருமதி பீலா கண்ணன் ரூபாய் 100, திரு எம் கிரிபாபு அவர்கள் குடும்பம் 3 கிலோ உடுவல் கொடுத்துள்ளனர். சிறுவர்கள் பி காட்வின், டேனி, ஏஞ்சல், பிரின்சி எல்லாம் ரூபாய் 100 கொடுத்துள்ளனர். திரு ஜி எபினேசர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திரு ஜே ஜேக்கப், தமிழரசி ஜேக்கப் தலைமையாசிரியர் அவர்கள் குடும்பமாக ரூபாய் 1000, திருமதி பரஞ்சோதி சாதராக் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திருமதி பாக்கியவதி மாசிராமணி அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திருமதி விமலா அகஸ்டின் குடும்பமாக ரூபாய் 200, திரு ஜே சதீஷ்குமார், பூவிலி சதீஷ்குமார், ரோகர் பிரிஸ்வல், ரைசிங் ஜாய் இவர்கள் குடும்பமாக சேர்ந்து ரூபாய் 500, திருமதி தவமணி ஜெயக்குமார், சுஜய்குமார், சினேகா சுஜய்குமார், ஜெயஸ்ரீ சந்தீப் குமார் ரூபாய் 500, சாரால் மாதர் சங்கம் ரூபாய் 2000, திருமதி ஏ சௌதாமணி ஆதாம் ரிட்டர்ட் டிஓ அவர்கள் குடும்பம் 1 பூசணிக்காய் மற்றும் நெல்லிக்காய், திரு ஆல்பர்ட் ஹென்றி அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திருமதி ரெபேக்கா விக்டர் பாபு குடும்பம் ரூபாய் 100, திரு கே ராஜன், இந்துமதி ராஜன், கிருத்திகா, கீர்த்தனா தேவர் குடும்பமாக இணைந்து 2 கோழி, திரு எஸ் ஜேக்கப் தலைமையாசிரியர் ஓய்வு அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு ஜான் ஈவி, மனோர்மணி ஜான், முரளிகாந்த், விஜயகாந்த், குமார்நாத், ஸ்டெல்லா, அமர்நாத் இவர்கள் குடும்பமாக இணைந்து ரூபாய் 200, திரு ஜி ராபர்ட் அவர்கள் குடும்பம் 1 மரக்கால் வெறுக்கடலை, திரு ஜான், மனோர்மணி ஜான், சரவணன், கவி பிரதீப், சுஸ்மித் இவர்கள் ரூபாய் 100, செல்வி டாக்டர் ஆர் சத்யா அவர்கள் குடும்பம் ரூபாய் 1000,
திருமதி எஸ்தர் சுந்தரம்மாள் ரூபாய் 100, திரு ஜே யோபு, திருமதி விஜி யோபு, ஒய் ஜான்சன், ஒய் பால் ஜெய்சன் இவர்கள் குடும்பமாக சேர்ந்து ரூபாய் 500, திருமதி இந்திரா அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு பி சார்லஸ் அவர்கள் குடும்பம் ஆப்பிள் மற்றும் சாத்துக்குடி, திரு வேதமணி தனபால், சலோமி, ஜெயராஜ், தமிழ்ச்செல்வி, ரவீந்தர், புவனேஷ், மைஷாலி இவர்கள் குடும்பமாக இணைந்து ரூபாய் 500, திருமதி கலா கமல் பிரியன் கொய்யாப்பழம், திருமதி மேரி பாஸ்கரன் ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 501 மற்றும் 6 தேங்காய் ரவா லட்டு, திரு எஸ் ரேஸ் அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திருமதி நேன சகோதரி டேவிட் அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு இ தேவசுந்தரம் அவர்கள் குடும்பம் எலுமிச்சம்பழம், திருமதி மேரி மீனாட்சி அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு கே குமார் ரோதி ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 100 மற்றும் எலுமிச்சம்பழம், திருமதி நேனமணி அந்தோனி அவர்கள் குடும்பம் ரூபாய் 50, திரு டி மேகநாதன் அவர்கள் குடும்பம் ரூபாய் 100, திரு இ கஜேந்திரன் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்கள் குடும்பம் ரூபாய் 1500, திரு ஆனந்தன் இளமதி ஆனந்தன் ரூபாய் 100, திரு வெஸ்தி ராம்குமார் அவர்கள் குடும்பம் 15 இளநீர், செல்வன் அமர்நாத், பிரேம்நாத், கோபிநாத் இவர்கள் ரூபாய் 50, திருமதி சாந்தி சாரதி ரூபாய் 100, திரு வி நேரசேகரன் முன்னாள் ஊழியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திருமதி ஸ்டெல்லா சாது சுந்தர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 100, 1000, திரு ஜெயபால் ஜேபஸ் ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 1000. சென்ற வாரத்தின் வரவு செலவுகள் மாத காணிக்கை 16,450, தோத்திர காணிக்கை 2,200, ஆராதனை காணிக்கை 2,968, திருவிருந்து காணிக்கை 4,668, ஆண்டர் காணிக்கை 1000, ஜபக்கொட்ட காணிக்கை 500, இல்ல சந்திப்புகள் காணிக்கை 500, பஜனை காணிக்கை 469, மருத்துவ நிதி 100, ஏல காணிக்கை 230. மொத்த வரவுகள் 29,085. செலவுகள் ஞாயிறு பள்ளிக்கு இனிப்பு வாங்கியது ரூபாய் 200, கிரே பாட்டல் 20 வாங்கியது 1800, மளிகை பொருட்கள் வாங்கியது 4206, மளிகை பொருட்கள் வாங்கி வர ஆட்டோ வாடகை 650, 130 கேஜி இறைச்சி வாங்க ரூபாய் 23,000, ஆலய அலங்கார செலவுகள் வாங்கியது ரூபாய் 4,080. மொத்த செலவுகள் 33,936. கடந்த வாரங்களில் இருப்பு 2,21,653. சென்ற வாரத்தின் வரவுகள் 29,085. மொத்தம் 2,50,738. சென்ற வாரத்தின் செலவுகள் 33,936. செலவுகள் போக இருப்பு 2,16,802. இதில் வங்கியில் உள்ளது 2,09,655. பொருளர் கையிருப்பு ரூபாய் 7,147. ஜபங்கள் மற்றும் அனைத்து விதமான காணிக்கைகளின் மூலமாக திருச்சபையின் ஊழியத்தை தாங்கி வருகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோற்றங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள் முந்தாயிற்று. தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 400வது பாடலை நாம் பாடுவோம். என்னாலும் துதிப்பாய் எல்லாத்துமாவே என்னாலும் துதிப்பாய் என்ற பாடல் அவர்களுடைய காணிக்கைகளை கத்தரிக்கின்ற நாம் இருக்கும் 400வது கீர்த்தனை பாடல். In
நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறதான திருமதி டி கலைசெல்வி அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். செய்வோம். எல்லாம் கொடுத்த நல்ல ஆண்டவரை கொடுத்த நல்ல நாளுக்காக மீண்டுமாக வந்து நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே அருமையான நம்முடைய மகள் கலைசெல்வி அவர்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. இந்நாளிலும் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை காணுகின்ற ஒரு வாக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையினை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கவும் இந்த பிறந்த நாளை நினைத்து பார்த்து இறைவனின் வாழ்க்கையிலே மற்றும் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உமக்கு நன்றியை எடுக்கக்கூடிய நல்வாய்ப்பை கர்த்தர் வழங்கியிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுகளுக்கு வளமயம் வேண்டும். செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பத்தையும் குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மேலான அரவணைப்பினாலே பாதுகாவலினாலே இந்த புதிய ஆண்டு முழுமையாகவும் இவர்களுக்கு நலனாக வளமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் துணை புரிகிறார். தொடர்ந்து நீரை கூடையிலும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதித்தருள் இறைவன் நேசு வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் குடும்பத்தோடும் கர்த்தருடைய கரம் தங்கியிருந்து எந்நாளும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். இதனால் குழந்தை தினமாக அனுசரிக்கப்படுவதனாலே திருச்சபையில் உள்ள குழந்தைகளுக்காக இப்பொழுது நாம் செபிக்க இருக்கின்றோம். பிள்ளைகள் யாவரும் இருந்த இடத்துல இருந்து நிற்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்காக நாம் யாவரும் சேர்த்து இப்பொழுது செபிப்போம். யார் பிள்ளைங்க தெரியுங்களா? 12 வயசு 13 வயசு இருக்கிற வரைக்கும் சொல்லலாம். அருமையான பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மீண்டுமாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்நாளிலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே குழந்தைகள் தினமாக அனுசரிக்குவதை கர்த்தரை அறிகின்றேன். மிக சிறப்பாக இந்நாளிலும் கூட எங்களுடைய பரிசுத்த மத்திய திருச்சபையில் உள்ள அன்பு குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்கின்றோம். பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கக்கூடிய இறைவனில் குழந்தைகள் யாவரையும் தடை செய்கிற பொழுதும் கூட நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்த இறைவனில் அன்பு பிள்ளைகள் அத்துணை பேரையும் கர்த்தரை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த சிறு வயதிலே பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வளர்கிற பொழுது கர்த்தருக்குள்ளாகவே பிள்ளைகள் எந்நாளும் வளர்க்கப்படவும் நீர் அருளக்கூடிய மெய் ஞானத்தையும் ஆற்றலையும் நுண்ணறிவையும் பெற்றுக்கொண்டு இந்த குழந்தையின் பருவத்தை பிள்ளைகள் நேர்த்தியாக இவர்கள் வளர்வதற்கான எல்லா விதமான வழி வாய்ப்புகளை குடும்பத்தின் பெற்றோர்களும் குடும்பத்தின் மக்களும் திருச்சபையும் அதற்கு மிக முக்கியமான காரணிகளாக இருக்க கர்த்தர் துணை புரிகிறார். தெய்வீகமான அருள் பிரசனத்தினாலே அன்பு குழந்தைகள் யாவரையும் இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து நீரை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதி இறைவன் இயேசு வழியை ஜெபிக்கிறோம் கடவுளே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு அன்பு பிள்ளைகளாக இருக்கிற குழந்தைகளாக இருக்கிறவர்கள் யாவரோடும் கர்த்தருடைய கரம் தங்கிருந்து உங்களை நிறைவோடு வழிநடத்தி கர்த்தாமே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். அன்பானவர்களே, நாம் யாவரும் முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம் யாவரும் மௌனமாக முழங்கால் படித்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நம் வாழ்க்கையிலே நாம் செய்த எல்லா பாவ குற்றங்களை உணரக்கூடிய நேரம் இது. மௌனமாக ஒரு நிமிடம் கடவுளுக்கும் பிறருக்கும் நாம் செய்த குற்றங்கள் இருக்குமானால் அவைகளை தாழ்மையுள்ள இருதயத்தோடு இறைவனுக்கு முன்பதாக நாம் மௌனமாக ஒரு நிமிடம் அறிக்கை செய்வோம்.
18வது பக்கம் உள்ள பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து உடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். மனதினாலும் வாக்கியினால் வழக்கையினாலும் விதவிதமான பாவ கோஷனை பயணியின் மனசுவாப்பட்டு அறிக்கை எழுகிறேன். தயவுள்ள சுவாமி, நரகத்திற்கு அழிவது நியாயமாயினும் இந்த சமூகத்தை விட்டு சொல்லாமையும் தெய்வரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகை மரணத்தையும் பார்த்து நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து என செய்யும். அதற்கு சம்மதியாக வேண்டும். பிரியமானபடியாக நடக்கும் ஆவியை கொண்டு நான் சாகும் வேலைகளை செய்வதற்கு சுவாமி. வசனத்தின் ஊழிய நாம் அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு ஏற்று நியமிக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் குருவை அறிவித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று 29வது பக்கம் உள்ள திருவிருந்து ஆராதனை முறைமையின் முகவுரையை நாம் பின்பற்றுவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். சுத்தமுள்ள கர்த்தரும் சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்திரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலமான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது, கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் நாம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.